கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். I am not saying this because I am in need, for I have learned to be content whatever the circumstances. Philippians 4:11. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துக்கலாமா? லாவண்யா ஒரு காலத்தில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையுள்ள இளம் பெண்ணாக இருந்தாலாம். அவளுடைய தினசரி வாழ்க்கையில் சிறிய மகிழ்ச்சிகளையும் அவள் மிகவும் விரும்புவாளாம். அப்போ திடீர்னு ஒரு நாள் அவள் நோய்வாய்ப்பட்டாலாம். அவளோட வாழ்க்கையை முற்றிலும் மாறிவிட்டதா. அவள் உடல் முழுவதும் செயலிழந்து படுக்கையிலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதா. ஆரம்பத்தில் லாவண்யா மிகவும் மனமடைந்தாலாம். நடக்க முடியாமல் இருக்கிறது, தனியாக எதையும் செய்ய முடியாது, எல்லாமே அவளுக்கு ரொம்ப வேதனையாக இருந்ததா. பல இரவுகளில் அவள் அமைதியாக அழுதாலாம். என்னால் தான் இப்படி நடந்ததான்ற கேள்வி அவள் மனதை வாட்டியதா. ஒரு மாலை நேரம் அவளோட பாட்டி ஒரு வேதாகம வசனத்தை படிக்க சொன்னாங்களாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்னு. அந்த வார்த்தைகள் லாவண்யாவின் மனதில் ஆழமாக பதிந்ததா. அவ சிந்திக்க ஆரம்பித்தாலாம். உடல் பலவீனமாக இருந்தாலும் விசுவாசம் பலமாக இருக்க முடியுன்றத அவள் உணர்ந்தாலாம். இழந்ததை பற்றி கவலைப்படுறதை விட அவகிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொன்னாலாம். அவள் உயிரோடு இருக்கிறதோ, குடும்பத்தினர் அவள் மேலே அன்பு செலுத்துறதோ ஜெபத்தில் கிடைத்த அமைதியாக இருந்ததா. நாட்கள் சென்ற போது லாவண்யாவின் மனநிலை மாறிச்சான். வலியிலும் அவள் சிரிக்க கற்றுக்கொண்டாலாம். மென்மையான வார்த்தைகளால் பிறரை ஊக்குவித்தாலாம். அவளை பார்க்க வந்த நர்ஸுகளும் உறவினர்களோ மன நிம்மதியுடன் திரும்பி சென்றாங்களாம். அவள் உடலால் செயல் எழுந்து இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலுமே திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டாலாம். அவளுடைய விசுவாசம் அவளுக்கு எந்த உடல் கட்டுப்பாடுகளும் பறிக்க முடியாத உண்மையான சாந்தியும் சுதந்திரமும் அளித்ததா. நம்ம கிட்ட இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து சந்தோஷப்பட்டு தேவனை நம்பினோன்னா கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு அமைதியை தருவார். ஆமென்.